இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனகாமரம் எப்படி கோக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கனகாமரம் கோக்கிறது அவ்வளவு ப்ரிஃபரபிள் இல்லை. அது ஏன்னா இப்போ கோக்கும்போது உங்களுக்கு அந்த கைக்கான ஒரு மெசேஜ் கிடைக்காது. எல்லா பூவையும் கோத்து தான் பழகும். கோக்குறதுங்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் கட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம கட்டி பழகிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. காசு கொடுத்து கட்டின பூவை கம்மியாக வாங்குறதுக்கு நிறைய பூ வாங்கி நிறைய வச்சுக்கலாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கோக்க வேணால் கட்டி பழகுங்க. ஏன்னா எந்த பூவாக இருந்தாலும் ஈஸியாக கோத்தரலாம். ஆனால் கட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் கட்டி பழகுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். கட்டி பழகும்போது உங்களுக்கு கைக்கு விரலுக்கு நல்லாவே ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஆரம்பத்துலலாம் வீடுங்கள்லாம் அம்மா அத்தைங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பூ வாங்கிட்டு கட்டுவாங்க. பிள்ளைங்களுக்குன்னு தனியாக அந்த காம்பு பகுதி, அதாவது பூ மொட்டாவே இருக்கும், காயாகவே இருக்கும், அதெல்லாம் கொடுத்து கட்டுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அதில் கட்டி பழகுனதுக்கு அப்புறம் தான் இவங்க நல்ல பூவே கொடுப்பாங்க. இப்போ எல்லாருமே ரெடிமேடாக வாங்கி, அதாவது கட்டின பூவே வாங்கிக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த பூ கட்டுற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் காசு எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்லன்னு கட்டின பூ வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் பூ வாங்கி கட்டி பழகுங்க. நீங்கள் எமர்ஜென்சிக்கு கட்டி வாங்குகிற பூ ஓகே தான். ஆனால் உங்களுடைய விரலுக்கும் கைக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஃப்ளவர் வாங்கி நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, பூவை வீட்டில் வாங்கி கட்டி பழகுங்க. உங்களுக்கு மைண்டும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். உங்களுடைய விரல்களுக்கும் நல்ல ஒரு மசாஜாக இருக்கும், நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.